तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम खानिलाज्ञभरित्यन्तम् कट्फणीवोद्गतं यतः ध्वान्तच्छिदे नमस्तस्मै हरये बुद्धिसाक्षिणे अलब्ध्वातिशयं यस्मात् व्यावृत्तात् समबाधयः गरीयसे नमस्तस्मै अविद्या ग्रन्थिभेदिने। 29వ ಶ್ಲೋಕ ಸಂಬಂಧ ಉಕ್ತಿ. एवं तावत् मुक्तेः क्रियाभिः सिद्धत्वात् इति निरस्तः अयं पक्षः अथ अधुना सर्वकर्मप्रवृत्तिहेतुनिरूपणेन यथावस्थित आत्मवस्तु विषय केवल ज्ञानमात्रादेव सकल संसार अनर्थ निवृत्तिः इति इमं पक्षं दृढयितु कामः आह। इदं च परीक्ष्यते इदं च इदं इह च इदं परीक्ष्यते किं यथा प्रतिषिद्धेषु यादृच्छिकेषु च कर्मसु स्वाभाविक स्व आशय बुद्ध निमित्त वशादेव इदं हितम् इदम् अहितम् इति परिकल्प्य मृगतृष्णिका उदक पिपासुः इव लौकिक प्रमाण सिद्धानि एव साधनानि उपादाय हितप्राप्तये अहित निरासाय च प्रवर्तते निवर्तते च स्वयमेव प्रवर्तते निवर्तते च तथा एव अदृष्ट अर्थेषु काम्येषु नित्येषु च कर्मसु किं वा अन्यदेव तत्र प्रवृत्ति निवृत्ति निमित्तम् इति இதம் பரீட்சதே இதி இதம் பரீட்சை என்ற இது பரீட்சிக்கப்படுகிறது. எப்படி மிருகத்ருஷ்ணிகா பிபாசுஹு தன்னுடைய ஹிதம் அஹிதம் என்று கருதப்படுவைகளில் ஹிதம் என்று கருதுவையில் பிரவೃತ್ತಿ பண்ணுறானோ அஹிதம் நினைக்கிறத நிவர்த்தி பண்ணுகிறானோ அதே போலவே தான் பிரதிஷித்தேஷு யாதிருச்சிகேஷு ச கர்மசு பிரதிஷித்த கர்மங்களிலும் யாதிருச்சிகமான கமன விகார ஆதி கர்மங்களிலும் கூட ஹிதம் ஹிதம் இதம் அஹிதம் இது பரிகல்பிய இது ஹிதம் இது அஹிதம் என்று பரிகல்பிக்கிறான். எதை வைத்துக்கொண்டு ஸ்வாபாவிக ஸ்வ ஆசைய உத்த இந்த ராகத்வேஷாதிகளை அடிப்படையாக கொண்டேதான் நிமித்தவசாதேவ ஹிதம் இதம் ஹிதம் இதம் அஹிதம் இது பரிகல்பிய அப்புறம் லௌகிக பிரமாண பிரசித்தானி ஏவ சாதனானி உபாதாய லௌகிக பிரமாணங்கள் சித்தமான
சாதனங்களையே கை கொண்டு ஹித பிராப்தையே பிரவர்த்ததே அஹித நிராசாயச்ச ஸ்வயமேவ நிவர்த்ததே என்ற இது உண்டு. பிரதிஷித்த கர்மங்களிலும் யாதிருச்சிக கர்மங்களிலும் பிரவருத்தியோ அல்லது நிவர்த்தியோ ஸ்வ உத்த ஆசய உத்த நிமித்தத்தை கொண்டுதான். இங்கே மித்யா ஞானத்தை அடிப்படையாக கொண்டுதானே தவிர சமய ஞானத்தை அடிப்படையாக கொண்டு அல்ல. அவருடைய விருப்பு வெறுப்புகளை அடிப்படையாக கொண்டுதான். அப்புறம் என்ன பண்றான்? அப்புறம் தான் சாதனானி உபாதாய சாதனங்களை எடுத்துக்கொள்றான். அந்த சாதனம் எப்படி கிடைக்கிறது? லௌகிக பிரமாண சித்தானி சாதனானி உபாதாய. அப்புறம் என்ன பண்றான்? ஹித பிராப்தையே ஸ்வயமேவ பிரவர்த்ததே ஹித பிராப்திக்கு தானே பிரவர்த்திக்கிறான் என்று இருக்கிறது. அதே போல அஹித நிராசாய ஸ்வயமேவ நிவர்த்ததேச்ச அஹிதத்தை நிராசம் பண்றதுக்காக தானே நிவர்த்திக்கவும் செய்கிறான் என்ற இது காணப்படுகிறதோ. இந்த விஷயத்துல மீமாம்சகருக்கும் அத்வைத்திக்கும் ஒன்று விவாதம் இல்லை. பிரதிஷித்த கர்மங்களிலும் யாதிருச்சிக கர்மங்களிலும் பிரவருத்தி நிவர்த்திங்கிறது சாஸ்திர ஞானத்தினால இல்லை, ஸ்வ ஆசய உத்த நிமித்தத்தினாலதான் இருக்கு. ராகத்வேஷாதிகளை அவரவர் ஹிதம் இச்சை துவேஷங்களை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு. அதை கொண்டுதான் இதம் ஹிதம் இதம் அஹிதம் என்று பரிகல்பிக்கிறான். அப்புறம் ஹிதமா இருக்கிறதுல பிரவர்த்திக்கிறான், அஹிதத்திலிருந்து நிவர்த்திக்கிறான்கிற என்று அதுல விவாதம் இல்லை. ஆனா அதிருஷ்ட அர்த்தேஷு காமியேஷு நித்தியேஷு ச கர்மசு அங்கதான் கன்டென்ஷன், அங்கதான் சந்தேகம், அங்கதான் கேள்வி வரும். மீமாம்சகர் சொல்றார் காமியேஷு நித்தியேஷு ச கர்மசு பிரவருத்திங்கிறது சாஸ்திர சித்தம், அதனால பிரமாணத்தினால வந்தது, அதனால சமயக் ஞானத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு அவர் நினைக்கிறார். திருஷ்ட விஷயங்கள்ல பிரச்சனை இல்லை. ஆனா அதிருஷ்ட விஷயத்துல இவன் சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் செயல்படுகிறான்னு மீமாம்சகர் சொல்றார். அதனால சமயக் ஞானம் தான் அதுக்கு காரணம். கர்ம பிரவருத்தி ஹேது சமயக் ஞானமேவ அந்த சத்திய ஞானசிய பிரமாண ஜன்யத்வாத் பிரமாணத்திலும் சாஸ்திரத்திலும் ஜன்யமானதுனால அது சமயக் ஞானம்தான்னு சொல்றார். ஆனா இங்க சித்தாந்தி கேட்கிறார், இல்ல எப்படி திருஷ்ட கர்ம திருஷ்ட பலன் உள்ள கர்மங்கள்ல யாதிருச்சிக பிரதிஷித்த கர்மங்கள்ல அகத்வேஷத்தை கொண்டுதான் அடிப்படையில் செயல்படுறானோ இல்லையா, பிடிச்சிருந்தா செய்யறான், பிடிக்கலன்னா செய்யல இல்லையா, அது மாதிரியே தான் அதிருஷ்ட பலனை உள்ள கர்மங்களையும் அதுமே தான் தானான்னு பரீட்சை பண்ண வேண்டியது. இப்போ இதுல நம்ம பார்த்தோம், எங்கே எங்கே அவித்யா இருக்கோ அங்க அபூர்ணத்துவம் இருக்கு. எங்க அபூர்ணம் நினைக்கிறான், அபூர்ணத்துவம் இல்லை. வாஸ்தவத்துல ஜீவனிடத்துல அபூர்ணத்துவம் ஒரு காலத்திலையும் இல்லை, பரமார்த்தத்தக இல்லவே கிடையாது. சம்சாரித்துவம் ஒருபோதும் கிடையாது, இது நித்திய முக்தன். ஆனா அவித்யினால தான் அபூர்ணன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். தசமக நஷ்டா அப்படிங்கிற மாதிரி அகம் அபூர்ணக சம்சாரி அப்படிங்கிறான். அப்புறம் அதை நிவர்த்திக்காக காமக, அந்த காமத்தை அதை எதுக்காக காமக, அபூர்ணத்துவம் போகணும், பூர்ணத்துவம் வரணும், அனித்தியத்துவம் போகணும், நித்தியத்துவம் எனக்கு இருக்கணும், துக்கித்துவம் போகணும், சுகஸ்வரூபம் எனக்கு இருக்கணுங்கிற அந்த காமத்தினால அதான் ராகத்வேஷம் ஸ்வ ஆசய உத்தம்னு அது வருது. அதன் அடிப்படையில் அகம் கர்த்தா அகம் போக்தா என்று கல்பித்து கொண்டு பிரவர்த்தத்தை நிவர்த்தத்தை அப்படிங்கிறது சித்தாந்தம். அதனால இங்க மீமாம்சகர் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதுனால நான் கர்மத்தை பண்றேன் அப்படிங்கிறார். சித்தாந்தி சொல்றார் உன்னுடைய ராகத்வேஷத்தினால கர்மத்தை நீ பண்ற அப்படின்னு சொல்றார். பிருஹதாரண்யக பாஷ்யத்துல ஆரம்பத்துல பாஷ்யக்காரர் சொல்றார், எல்லா கர்மமும் அஜ்ஞானம் தான், எல்லா கர்மமுமே காமியம்தான்ட்டார். எல்லாமே சர்வம் ஹி கர்ம காமியமேவ அப்படின்ட்டார். நித்திய கர்மான்னு எதை சொல்றீங்களோ அதுவும் கூட காமியம்தான் அப்படின்ட்டார். ஏன் காமியம்? அவித்யா அடிப்படை இருப்பதனால், கர்த்திருவத்தை சத்தியம் நினைச்சு கொண்டு இருக்கிறதுனால அது காமியம்தான் அப்படின்னு சொல்றார். அதனால இங்கே இது சித்தாந்தம் தான். நான் சொன்னதுல இந்த மீமாம்சகர் அந்த பாயிண்டோட நின்னுடுறார். என்ன பண்றார்? சம்சார நிவர்த்திக்கு கர்மாவை பண்ணணும், நித்திய கர்மாவை பண்ணணும் அப்படின்னு அதோட நின்னுடுறார். ஆனா அந்த கர்மாவுக்கு
கர்மாவில் பிரவருத்திங்கிறது எதனால் இருக்குன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு அந்த லெவலோட நின்றுவார். இப்போ சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா சாஸ்திரம் எப்படி, சாஸ்திரத்தினுடைய தன்மை என்னங்கிறத அங்கே மேலே ஆராய்ச்சி பண்ணலாம். சாஸ்திரம் சப்தாத்மகமாக இருக்கு, அது விதி நிஷேத ரூபமாக இருக்கு அப்படின்னு நிறுத்தி விடுறாரு. ஆனால் சாஸ்திரங்கிறது என்ன, பிரமாணங்கிறது என்ன வந்து ஒரு செயலை செய்ய தூண்டுறதா சாஸ்திரம், அல்லது இந்த சாதனம் இந்த சாத்தியத்துக்கு இந்த சாதனம்னு அறிவிக்கிறது சாஸ்திரம், அது பிரமாணமாங்கிறத ஆராய்ச்சி பண்ணும். பிரமாணம் என்ன பண்ணும், பிரமாவை உண்டு பண்ணும், அவ்வளோதான் இல்லையா. பிரமாவை உண்டு பண்ணுவது பிரமாஜனகம் பிரமாணம். ஆகையினால சாஸ்திரம் வந்து இதம் சாதனம் அமுஷ்ய சாத்தியத்திய இதம் சாதனம், இந்த சாத்தியத்துக்கு இது சாதனம், இந்த சாதனத்தின் மூலம் இந்த சாத்தியம் அடையப்படும்னு அந்த சாத்திய சாதன பாவ சம்பந்தத்தை மட்டும் சாஸ்திரம் சொல்றது, அவ்வளவுதான். சாஸ்திரம் பிரவர்த்திக்க செய்யறது கிடையாது இல்லையா, பிரவர்த்திக்க செய்யறது கிடையாது. சாஸ்திரம்னா பிரவர்த்தகம், சாஸ்திரம்னா காரகம், அது சாஸ்திரம் ஞாபகம், அறிவிப்பது மாத்திரம்தான் சாஸ்திரம். ஏன்னா பிரமாணம் அது, அதான் இங்கே பிரமாணங்கிறது முக்கியம். இங்கே சாஸ்திரம் பிரமாணம்னு பார்த்தோம்னா சாஸ்திரம் வெறுமனே ஞாபகம் தான். ஞாபகம்னா தமிழ் சொல்ற ஞாபகம் இல்லை, அறிவிப்பது, அறியப்படாததை அறிவிப்பது, அறிந்து கொள்ள வேண்டியதை அறிவிப்பது சாஸ்திரம் ஞாபகம். நது காரகம், நது பிரவர்த்தகம். எப்படி தெரிகிறது, சாஸ்திரம் பிரவர்த்தகமா இருந்ததே ஆனால் சொல்றோம், சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடுறது, சுவிட்ச் போடலைன்னா ஃபேனு ஓடலைன்னு சொல்றோம். கரெக்டான சுவிட்ச், நல்ல சுவிட்சு, நல்ல ஃபேனு, கரண்ட் இருக்கு, அப்போது சுவிட்சை போட்டால் ஃபேனு ஓடுறது, சுவிட்சை போடலைன்னா ஃபேனு ஓடலை. அப்போ சுவிட்ச் வந்து பிரவர்த்தக, அந்த ஃபேன் ஓட்டத்துக்கு பிரவர்த்தகம்னு இருக்கு. ஆனால் லைட் எரியறது, நான் புக்கை பார்க்குறேன், இப்போது இந்த லைட் வந்து என்ன பண்ணுறது, புக்கை வந்து இந்த அறிவை, பாக்கி அறிவை எனக்கு கொடுக்கறதா, அந்த லைட் கொடுக்கறது இல்லை. அந்த லைட் வந்து புக்கு இருக்குது, இந்த எழுத்து இருக்குன்னு அதை பிரகாசம் பண்ணுறது, அவ்வளோதான் இல்லையா. இருக்கிறத பிரகாசம் பண்ணுறது, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, இது சாதனம், இது சாத்தியம், இந்த சாத்தியத்துக்கு இந்த சாதனம், அந்த சாத்தியத்துக்கு இன்னொரு சாதனம்னு அந்த சாத்திய சாதன சம்பந்தங்களை அது பிரகாசிக்க மாத்திரம் செய்கிறதே தவிர, அறிவிக்கிறதே தவிர அது பிரவர்த்தகம் பண்ணுவது இல்லை. எந்த ரிஷியாவது உட்கார்ந்து கொண்டு, நம்ம மேடையில் உட்கார்ந்து கொண்டு எந்திரி உட்காரு செய்யி அப்படின்னு பிரவர்த்தகம் பண்ணி கொண்டே இருக்கிறார்களா? ரிஷி இல்லை, ரிஷியும் இல்லை, சாஸ்திரமும் பேசுறது இல்லை, அப்படியெல்லாம் பிரவர்த்தகம் இல்லை. ஒன்று. இன்னொன்று, சாஸ்திரம் பிரவர்த்தகமாக இருந்தால் எப்படி சுவிட்சை போட்டதெல்லாம் ஃபேன் ஓடுறதுங்கிறது இருக்கோ, சாஸ்திர வாக்கியம் படித்த உடனே அவன் எல்லாரும் பண்ணி கொண்டிருக்கணுமே, கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கணுமே, அப்படி காணப்படுவது விபிச்சாரம் காணப்படுகிறது. சாஸ்திரம் தெரிஞ்சாலும் பண்ண மாட்டேங்கிறான் இல்லையா. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்பா, ஆனால் உன்னையும் பண்ண மாட்டேன்பா இல்லையா. அப்படி இருக்கும், எல்லாம் தெரியும்னா ஆனால் பண்ண மாட்டேங்கிறானே. தெரியாதவன் பண்ணலங்கிறது வேற இருக்கட்டும், தெரிஞ்சவனே அஜிதமானதை பண்ணுறான், ஹிதமானதை பண்ணாமல் இருக்கிறானே. துரியோதனன் மாதிரி ஜானாமி தர்மம் நச்சமே பிரவிற்த்திங்கிறானே, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவர்த்திகின். அகம் ஜானாமி, எல்லாம் தர்மா தர்மம் எனக்குலாம் சொல்லாத, எனக்கெல்லாம் தெரியும். அகம் ஜானாமி தர்மம். அப்போ என்ன பிரச்சனை உனக்கு? சாஸ்திரம் பிரவர்த்தகமாக இருந்தா அகம் ஜானாமி தர்மம்னா மம பிரவருத்தி இருக்கணுமே, அதில் எனக்கு பிரவருத்தி இருக்கணுமே, இல்லைன்னுட்டான். நச்சமே பிரவருத்தி. ஜானாமி அதர்மம், அதர்மம்னா என்ன எனக்கு நல்லா தெரியும், ஒன்றை விட எனக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணா அப்படின்ட்டான். சொல்லலை, எனக்கு நல்லாவே தெரியும். ஜானாமி அதர்மம் ஆனால் மே நிவர்த்தி நச்சமே நிவர்த்தி. அப்போ என்ன தெரிகிறது? தர்மத்தை சொன்ன சாஸ்திரம் பிரவர்த்தகம் இல்லை, அது வேற என்ன? துரியோதனா இது ஹிதம், இது அஹிதம், அவ்வளோதான் சொல்றது. துரியோதனன் தன்னுடைய ராகத்வேஷத்தினால அஹிதத்தை செய்யறான், ஹிதத்தை செய்யாமல் இருக்காங்கிறது புருஷ தந்திரம் இருக்கு. கர்மாங்கிறது புருஷ தந்திரம், இந்த ஞானம்ங்கிறது சாஸ்திர பிரமாண தந்திரம். இது ஆகையினால ஞானம்ங்கிறது பிரமாண தந்திரம், கர்மாங்கிறது புருஷ தந்திரம். ஆகையினாலே இந்த கர்ம புருஷ தந்திரம் தானே தவிர வஸ்து தந்திரம் இல்லை, சாஸ்திர தந்திரம் பிரமாண தந்திரம் அல்ல. பிரமாணம் வேண்டி இருக்கு,
அதனால தான் அதையும் சேர்த்திருக்கு ஆச்சாரிய சொன்னார். இதம் அஹிதம் இதம் ஹிதம் என்று பரிகல்பிய, அப்புறம் லௌகிக பிரமாண சித்தானி சாதனானி உபாதாய. இந்த சாதனத்தை எடுத்துக்கொள்றதுக்கு அந்த பிரமாணம் வேண்டி இருக்கு. ஆனா பிரமாணம் பிரதானம் அல்ல, இவனுடைய ராகத்வேஷம் தான் பிரதானம், இவனுடைய கர்த்திருவ போக்திருத்துவ புத்தி தான் பிரதானம். இந்த ராகத்வேஷங்கிறதோ கர்த்திருவ போக்திருத்துவங்கிறதோ சாஸ்திர உபதேசம் பண்ணி இவனுக்கு வரல, இது சுவாவமாக இவனுக்கு இருக்கு. கர்த்திருவ போக்திருத்துவ சுவாபாவிகமா இருக்கு. இந்த ராகத்வேஷங்கிறது ஸ்வ ஆசய உத்தமா இருக்கு. கர்த்திருவங்கிறதும் ராகத்வேஷாதியும் அதுதான் கர்மாவை கர்மத்தை செய்யறத தூண்டுறதே தவிர சாஸ்திரம் தூண்டல. சாஸ்திரம் வெறுமனே இது சாதனத்தை சொல்றது, அவ்வளோ. இந்த சாதனம் இந்த சாத்தியம்னு சொல்றதே தவிர சாஸ்திர பிரமாண சித்தானி சாதனானி உபாதாய ஸ்வயமேவ பிரவர்த்தத்தை. அழகா வார்த்தைகள்லாம் இருக்கா. ஸ்வயமேவ தானே தான் பிரவர்த்திக்கிறான். சாஸ்திரம் சொல்றதுனால பிரவர்த்திக்கிறது இல்லை. சாஸ்திரம் இது ஹிதம், சொர்க்கா ஹிதம், ஹிதக அது ஹிதத்தை செய்யறது, அதுக்கானது ஜோதிஷ்டோம ஹோம யாக சாதனம், அவ்வளவுதான். நீ செய்யலாம் சொல்லல, இதை செஞ்சா அது கிடைக்கும்பா. சென்னை 420, திருநெல்வேலி 210 போட்டிருக்கு. அந்த போர்டு நம்மளை போக வைக்கிறதா என்ன? சென்னை அப்படின்னு காமிக்கிறது காமிக்கிறது என்ன? அது சொன்னதுனால நம்ம போறோமா என்ன? இல்லையே, நம்ம போயிட்டு இருக்கோம். அது இந்த திசையை காமிக்கிறது இல்லையா? அது மாதிரி சாஸ்திரம் உபாதான் அந்த சாதன சாத்திய சம்பந்தத்தை மாற்றி காண்பிச்சு விட்டுடுறது. பிடிச்சா செய், உனக்கு செய்யணும் நினைச்சா செய், செய்ய வேண்டாம்னா செய்யாது, அது உன் கையில் இருக்கு. உனக்கு ஹிதம் வேணும்னா இதை செய், அஹிதம் வேண்டான்னா இதை தவிர்த்து விடு அப்படின்னு சாஸ்திரம் அவ்வளவுதான் சொல்றது. வெறுமனே இந்த ஞாபகம் மட்டும்தானே தவிர புருஷரை ஏவுவது அல்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மீமாம்ச கருதுல முக்கியமான பாயிண்ட். சாஸ்திரம் ஏவுவர் அல்ல, ஏவுவது அல்ல, சொல்வதுதான். உபதேசம் பண்றது மட்டும்தான் சாஸ்திரம். ஞாபகமேவ சாஸ்திரம் நது காரகம் ந பிரவர்த்தகம். இதுதான் மீமாம்சகருக்கும் சித்தாந்தத்துக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம். இந்த வித்தியாசம் மீமாம்சகருக்கு நமக்கு ஃபிளாஷ் வர்றதுக்கு காரணமே இதுதான். அவர் சாஸ்திரத்தை காரகம்னு நினைக்கிறார், பிரவர்த்தகம்னு சொல்றார். நம்ம சொல்றோம் இல்லை, சாஸ்திரம் ஞாபகம். எல்லா பிரமாணமுமே ஞாபகமும் தான். கண்ணு இதை பச்சைன்னு சொல்றது. கண்ணுங்கிற பிரமாணம் இது எப்படி இருக்கோ அதை பச்சைன்னு சொல்றது. கண்ணு இதுக்கு பச்சை கலரை கொடுக்கறது அல்ல, இதை பச்சையா மாத்துறது இல்லை கண்ணுங்கிறது. கண்ணு இதை பச்சையா மாத்தினா கண்ணு காரகம்னு சொல்லலாம். பச்சையா இல்லாததை பச்சையா மாத்துறதுங்கிறதுனாக்க இதை காரக்கம்னு, கண்ணை காரக்கம்னு சொல்லலாம். ஆனா கண்ணு அப்படி இல்லை, பச்சையா இருக்கிறத எப்படி இருக்கோ அப்படி காமிக்கிறது, அவ்வளவுதான். இது பச்சைன்னு ரிவீல் பண்றது. அதனால சாஸ்திரம் ஞாபகமேவ நது காரக்கங்க அடிப்படையான வித்தியாசம். அதனால ஸ்வயமேவ பிரவர்த்தத்தை நிவர்த்தத்தை ததா ஏவ, அப்படியேதான் இதே விதமாத்தான் அதிருஷ்ட அர்த்தேஷு கர்மசு நித்தியேஷு காமியேஷு ச பிரவர்த்தத்தை நிவர்த்தத்தேவா. அப்படிதான் பிரவர்த்திக்கிறானா, அல்லது நீங்க சொல்ற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி கிம் வா அந்யதேவ தத்திர பிரவிற்த்தி நிவர்த்தி நிமித்தம். இங்க அந்நியத்துங்கிறது சாஸ்திர உபதேச சாஸ்திர வாக்கியம்ங்கிறதான் அவன் நினைச்சேன். அப்போ சாஸ்திரம் கர்த்திருவத்தை போதிக்கிறது இல்லை, கர்த்திருவத்தை போக்திருத்துவத்தை சாஸ்திரம் போதிக்கிறது. துவம் கர்த்தா அசி, துவம் போக்தா அசி, துவம் பிரம்மன்னு, துவம் கர்த்தா போக்தான்னு சம்சாரின்னு சாஸ்திரம் போதிக்கிறதே இல்லை. நான் என்ன கர்த்தா போக்தான்னு சொல்றேன், ஆகையினால அப்பா சரிப்பா அப்ப நான் இதை பண்ணப்பா அப்படின்னு சொல்றேன். டாக்டர்கிட்ட நான் போறேன், சார் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் போறேன். நான் எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு, உடம்பு சரியில்லைன்னு போறதுனால டாக்டர் எனக்கு சிகிச்சை கொடுக்குறாரு. டாக்டர் சும்மா நாராயணவா ரோட்ல போயிருக்கேன், இங்கே வா தேவத்தாவா அப்படின்னு சொல்லி நான் கழிட்டு கண்ணக்கா பாரு டார்ச் அடிக்கிறேன் பாரு காதை காமியும் திரும்ப அப்படி திரும்பலாம் பண்றது இல்லை. இந்த சாப்பிடு அப்படின்னு அப்படி இருந்தாருன்னா அவர் பிரவர்த்தகம் போல இருப்பார். இங்கே அவர் அப்படி இல்லை. நான் என்ன நோயாளின்னு நினைச்சுக்கிறதுனால வைத்தியர் எனக்கு மருந்து கொடுக்குறார். அதே மாதிரி நான் என்ன கர்த்தா போக்தா நினைச்சுக்கிறதுனால சாஸ்திரம் எனக்கு ஹிதம் அஹிதத்தை சொல்றது. நான் கர்த்தா போக்தா இல்லைன்னு நான் நினைச்சேன்னா எனக்கு தெரிஞ்சதுன்னா சாஸ்திரம் எனக்கு அதையும் சொல்லாது.
பிசாசுங்களுக்கு போதிச்சார். 2 பேர் போறான், வைத்தியத்தை போறாங்க. ஒருத்தர் நோயாளி, இன்னொருத்தர் கூட போறார். நோயாளிக்கு தான் மருந்து கொடுக்குறார், கூட போறவனுக்கு மருந்து கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி கர்த்திருவ போக்திருத்தம் சம்சாரிப்பு எவன்ட்டா இருக்கோ அவனுக்கு தான் இந்த கர்ம சாதன சாத்திய உபதேசம் எல்லாம் இல்லையா. தான் அகர்த்தா அபோக்தான் எவன் அறிந்திருக்கிறானோ அவனுக்கு கர்ம உபதேச இது சாத்திய சாதன உபதேச பல உபதேசங்கிறதுலாம் அவசியம் இல்லை. யாவானர்த்த உதபானே சர்வத்த சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதः பிராமணஸ்ய தாவான்யேவ சர்வேஷு வேதேஷு வேதோக்த கர்மசு இல்லையா கர்ம பலேஷு ச தாவான்யேவ அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகினாலே வித்தியாசம் அதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ கர்ம பிரவருத்தி நிமித்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா அப்புறம் கர்ம மோட்சம் அவனுக்கு பேச முடியாது இல்லையா. ஏன்னா கர்ம அஜ்ஞானத்திலிருந்து வந்தது, ஆகையினாலே கர்ம அஜ்ஞானத்தை நீக்க முடியாது. கர்மன்னா அப்பமாஷ்டி சொன்னார் இல்லையா, அஜ்ஞானம்னா அப்பமாஷ்டி சொன்னாரு. அதை சமர்த்தனம் இங்கே இந்த அடிப்படையே சம்சாரத்துக்கு அடிப்படை கர்ம அல்ல அஜ்ஞானம். சரி, இங்கே டீக்கா பார்ப்போம். நனு கதம் கர்மசு இதம் ச இதம்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிரதிஷித்தேஷு ஆரம்பிக்கிற பகுதி. பிரதிஷித்தேஷு கலஞ்ச பக்ஷணாதிஷு பிரதிஷித்தேஷு இஸ்இக்வல் டு உதாரணம் இருக்கிறார். கலஞ்சம் இஸ்இக்வல் டு கலஞ்ச பக்ஷண ஆதிஷு கமா கமா போட்டுக்கணும். யாதிருச்சிகேஷு ச இஸ்இக்வல் டு சயன ஆசன இஷ்ட விகாராதிஷு கமா ஸ்வாபாவிகः இஸ்இக்வல் டு அந்த இதுக்கு அந்த பதம், அந்த பதத்தை விளக்குறார். மேலே சொன்ன பதம் பிரதிஷித்த இது, யாதிருச்சிகனா இது, ஸ்வாபாவிகனா அதுன்னு விளக்குறார். स्वाभाविकः इति शास्त्रज्ञान अनाधेयः यः स्व अभिप्रायः कोटेशन् अहम् अप्राप्तसुखः कमा अपरिहृतदुःखश्च कमा तेन मम प्राप्यं परिहरणीयं च अस्ति कोटेशन् मुगियिरुदु इति मिथ्याज्ञानं कमा तद् उत्थ निमित्तं रागादि तद्वशात् रागादिकं समापयितुं वा तद्वशात् प्रवृत्तेः विषय विशेष आलम्बनत्वात् कोटेशन् इदं पुरोवर्ती वस्तु हितम् इक्वल टू अनुकूलं कमा अहितम् इक्वल टू प्रतिकूलं कोटेशन् मुडियिरुदु इति च कल्पना मात्रेण निश्चित्य कमा स्वयं एव इक्वल टू शास्त्र निरपेक्षम् लौकिक प्रमाण सिद्धानि एव च साधनानि द्वितीया बहुवचनं साधनानि सिद्धानि साधनानि तद् द्वितीया बहुवचनं साधनत्वेन उपादाय कमा
हित प्राप्त्यर्थम अहित निवृत्त्यर्थम च यथा तेषु कर्मसु प्रवर्तते निवर्तते च सेमिकोलन போட்டுக்கலாம் सेमिकोलन तथा एव अदृष्ट अर्थेषु कर्मसु इक्वल टू काम्येषु नित्येषु च किं प्रवर्तते क्वेश्चन मार्क इति अर्थः ஒரே வாக்கியமா போட்டார். மேல பிரதிஷித்தேஷு இஸ்இக்வல் டு கலஞ்ச பக்ஷண ஆதிஷு, ஆதி பதத்தினால சுராபானம் சேர்த்துக்கலாம். பிராமண அனனன் ஸ்வர்ணஸ்தேயம் அதெல்லாம் போட்டுக்கலாம். கலஞ்ச அதெல்லாம் நிஷித்த கர்மா, பிரதிஷித்த கர்மா, தவிர்க்கப்பட வேண்டியது, செய்யக்கூடாதது. கலஞ்ச பக்ஷணம். கலஞ்சங்கிறது வெறுமனே காமத்தினால ஒரு பிராணியை கொன்று அல்லது கொல்லப்பட்ட ஒரு பிராணியினுடைய மாம்சத்தை காமத்தினால சாப்பிட்றது கலஞ்ச பக்ஷணம்னு சொல்றது. யாகத்தில் யஜ்ஞ பிரசாதமாக சில இடங்கள்ல கேள்விப்படுறோம், அது கலஞ்ச பக்ஷணம், அது பிரதிஷித்தம் அல்ல. யாகம் தவிர, யஜ்ஞம் தவிர மற்ற இருக்கிறது இந்த மாம்ச போஜனங்கிறது அது கலஞ்ச பக்ஷணம் தான். பிராண ஆபத்துன்னு இருந்தால் அது ஆபத் தர்மத்தில் வரும் இல்லையா? அன்றாடம் பிராணாபத்தா வருது இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவர் சிக்கன் சாப்பிடணும்னு நினைக்கிற போதெல்லாம் நான் பிராணாபத்தா வருது ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதனால பிராணாபத் தவிர, யஜ்யம் தவிர கலஞ்ச பக்ஷணம் வருது பிரதிஷித்தம் தான். நல்ல கலஞ்ச பக்ஷண ஆதிஷு பிரதிஷித்தேஷு, இதெல்லாம் இந்த ராஜச தாமசமான ஆகாரங்கிறதுனால அது சத்துவ விருத்திக்கு உதவாது, சாத்விக குணத்துக்கு உதவாதுங்கிறதுனால அதை தவிர்க்கிறதுங்கிறது பிரசித்தம். கலஞ்ச ஆயுர்வேதத்திலையும் பிரசித்தம் கலஞ்ச பக்ஷணாதிஷு. சரி, அப்புறம் யாதிருச்சிகேஷு ச, எதிர்ச்சையினால நடக்கிறது, ஒன்றும் திட்டமிட்டு குறிப்பிட்ட பலனுக்காக அப்படின்லாம் இல்லை. அது யாதிருச்சிக்கணும், எதிர்ச்சையாக இருக்கிறது யாதிருச்சிகேஷு. அது எது போல? சயன படுத்துக்கிறார், உறங்குறார், தூங்குறார் இருக்கு. ஆசன உட்கார்றார், எந்திரிக்கிறார், போறார். இஷ்ட விகாராதிஷு விருப்பம் போல நடக்கிறார், உலாவரார், எல்லாம் இருக்கு இல்லையா? அப்படியே கையில் எது வருதுன்னு அப்படியே ஆட்டிக்கொண்டே போறார். அந்த மாதிரி இஷ்ட விகாராதிஷு இதெல்லாம் யாதிருச்சிக கர்மா. இவற்றில் ஸ்வாபாவிக இக்வல் டு சாஸ்திரஜான அநாதேய யஹ, சாஸ்திரஜான அநாதேய, சாஸ்திர ஞானத்தை கொள்ளாமல், சாஸ்திரம் வேண்டியது இல்லையே. கால் வலிக்கிறது என்னன்னா உட்காருங்க, மண்டலம் 8வது மண்டலம் 4வது சுத்தம் இல்லையே. கால் வலிக்குன்னா உட்காருங்க, வெயிலா இருக்குன்னு நிழல இருந்துங்கோ, தாகம் அடிக்கிறது தண்ணி குடிங்கோ இல்லையா? சாஸ்திர ஞான அநாதேயா யஹ ஸ்வ அபிப்பிராய, ஸ்வஸ்ய அபிப்பிராய, தன்னுடைய விருப்பம், தன்னுடைய எண்ணம், ஐடியா, ஒன்ஸ் ஓன் ஐடியா என்ன, எப்படிப்பட்டது அதை விளக்கிறார். அகம் அப்பிராப்த சுகா பகுவிரிகி, இஷ்டா முன்னாடி இருக்கிற பூர்வத்தினால பகுவிரிகி. அகம் அப்பிராப்த சுகா ந பிராப்தம் சுகம் ஏன, அவர் பிராப்த சுகா, சுகத்தை அடையாதவனா இருக்கிறேன். பிராப்த சுகா அகம். அது மட்டும் இல்ல, அனிவிருத்த அபரிகிருத்த துக்கா ச, அதுவும் பகுவிரிகி. ந பரிகிருத்தம் துக்கம் ஏன, அல்லது எஸ்ய எஸ்ய துக்கம் ந பரிகிருத்தம், எவருக்கு துக்கம் பரிகிருத்தமா இல்லையோ, எனக்கு சுகம் அடையப்பட்டதா இல்லை, அப்பிராப்த சுகம், என்னுடைய துக்கம் பரிகிருத்தமா இல்லை, இன்னும் பரிகாரம் ஆகலை, பண்ண முடியல, அகம் அபரிகிருத்த துக்கச்ச. ஆகையினால நான் என்ன பண்றேன், தேன காரணேன, அந்த ஹேத்துவிலே தேன காரணேன மம பிராப்தியம், என்னால் அடையப்பட வேண்டியது, எனக்கு அடையப்பட வேண்டியது, பரிகரணம் தவிர்க்கப்பட வேண்டியது அஸ்தி, பிராப்தியம் அஸ்தி பரிகரணீயம் அஸ்தி இது மித்யா ஞானம். இது மித்யா ஞானம் தான். ஏன்
அகம் அப்பிராப்த சுகவா? இல்லை, நான் தான் சுகஸ்வரூபன் இல்லையா? நீ ஆத்ம ஞானத்தை சார்ந்து மித்யா ஞானம் சொல்றேன். ஆத்ம ஞானம் என்ன? அகம் சுகஸ்வரூபா ஆத்மா. அப்படிப்பட்ட எனக்கு நான் எப்படி அப்பிராப்த சுகா நான் எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. நானே தான் சுகஸ்வரூபம், நான் எப்படி அப்பிராப்த சுகமா இருக்க முடியும்? இருக்க முடியாது. கல்கண்டு இல்லையா, அப்பிராப்த இனிப்புன்னு இருக்க முடியுமா? கல்கண்டு சர்க்கரை இசிக்கல் டு அப்பிராப்த இனிப்பு இருக்குமா? இருக்காது. அதான் இனிப்பு சுரூபமே அந்த சர்க்கரை தான். அதனால அகம் ஆத்மா சுக சச்சிதானந்த சத்தியன சுரூபா அப்பிராப்த சுகாங்கிறது மித்யாஜ்ஞானம். அதே மாதிரி என்கிட்ட துக்கம் இருக்குன்னா, உனக்கு துக்க லேசம் துக்க சம்பந்தமே கிடையாது, நீ அசங்கன் சுத்தன் நீ இல்லையா? நீ ஆத்மா சுத்தகா அசங்கா பூர்ணகா. உங்ககிட்ட எப்படி துக்கங்கிறது எப்படி இருக்கும்? துக்க ஹேத்துங்கிறது எப்படி இருக்கும்? துக்கமும் இருக்காது, துக்க ஹேத்தும் உன்கிட்ட இருக்க முடியாது. துக்கமும் உன்னை வந்து அடைய முடியாது. உங்ககிட்ட துக்க ஹேத்துவும் இருக்க கூடாது, இருக்க முடியாது. நீ அசங்கா புருஷகா சுத்தகா நீ பூர்ணகா நீ. ஆகையினால அகம் அபரிகிருத துக்கங்கிறதும் மித்யாஜ்ஞானம் தான். அப்பிராப்த சுகாங்கிறதும் அபரிகிருத துக்கா அகங்கிறதும் ரெண்டும் மித்யாஜ்ஞானம். அப்படி இந்த மித்யாஜ்ஞானம் எனக்கு இருக்கிறதுனால என்ன பண்றேன்? மம பிராபியம் அஸ்தி பரிகரணியம் அஸ்தின்னு அதுவும் மித்யாஜ்ஞானம் தான் இல்லையா? அகம் அகம் அப்பிராப்த சுக்கா, அதனால சுகம் பிராப்தியம். அகம் அப்பிராப்த துக்கா, தோ துக்கம் பரிகரணியம், அதுங்கிறதும் மித்யாஜ்ஞானம் தான். இத சித்தாந்தியும் சொல்றார். சித்தாந்தியும் கூட ஆத்மஸ்வரூபம் என்னன்னாக்க அது சுவாத்மனி அவஸ்தானம் சொல்றார். சுகதுக்கம் அற்றது ஆத்மான்னு மீமாம்சகரும் சொல்றார். ஆகையினால அவருக்கும் ஏற்புடையதான் இது. அப்பிராப்த சுக அப்படிங்கிற ஆத்மாங்கிறது ஏற்புடையதான் இருக்கட்டும். அதனால இது மித்யாஜ்ஞானம் தான். அப்புறம் தது உத்த நிமித்தம், அந்த அதனால் தோன்றின தேன உத்த, அதனால் உத்த இருக்கிறது அந்த மித்யாஜ்ஞானம். அதாவது பரிகரணியம் பிராப்தியம்னு இந்த மித்யாஜ்ஞானம் இருக்கு, அதுக்கு காரணம் தேன இல்லை தஸ்ய உத்த, தஸ்ய உத்தஸ்ய நிமித்தம். இந்த மம பிராப்தியம் மம பரிகரணியங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிமித்தம் என்ன? ராகாதி, அவித்யா காம அப்புறம் கர்மன்னு வருது. அந்த செயின் பார்த்து ராகாதி தோன்றது. ராகாதினா காமன்னு சொல்றோம். காம ராகாதி தத் வசாத் ராகவசாத். அது எங்க தோன்றது? அந்த கரணத்துல ஸ்வ ஆசைய உத்தம் சொன்னார். ஸ்வ அபிப்பிராயகன்னு சொல்ல, இந்த ஸ்வ ஆசய ஸ்வ அபிப்பிராயகன்னு சொன்னார். அந்த ஸ்வ அபிப்பிராயக நிமித்தம் தன்னுடைய அந்த கரணத்தினுடைய மனசுல இந்த எண்ணம் ராகாதி தோன்றுகிறது. தத் வசாத் ராகாதி வசாத் பிரவருத்தேஹே, பிரவருத்தி இருக்கு. போஜனம் இருக்கு, ஒருத்தன் சாப்பிட்டு முடிச்சுட்டான், இன்னொருத்தன் பசியோட இருக்கான். பசியோடு இருக்கிறவனுக்கு அந்த போஜனத்துல பிரவருத்தி இருக்கு. பசி நீங்கிறவனுக்கு அந்த போஜனம் நல்லது சுகமான போஜனம்னு இருந்தால், சுவையான போஜனம் இருந்தாலும் அதுல பிரவருத்தி அவனுக்கு இல்லை இல்லையா? இங்க அவனுக்கு ராகத்துல அவன் நிவர்த்தமா இருக்கான். அந்த போஜனத்துல இருந்து அவன் நிவர்த்த ராகா அப்போதைக்கு, அதனால அவனுக்கு அங்க பிரவருத்தி இல்லை. இவன் பசியோட இருக்கான், அதனால பசிங்கிற துக்கம் நீங்கணும், இது சுகமானது, இது ஹிதமானது, அதுக்கு அனுகூலமானது, அதனால எனக்கு அதுல எனக்கு ராகம் இருக்கு, அதனால எனக்கு அதுல பிரவருத்தி இருக்கு, அதை அடையணும்னு பிரவருத்தி கர்ம இதெல்லாம் இருக்கு. அதனால எங்கே ராகாதி இருக்கோ அங்கே பிரவருத்தி இருக்கு, எங்க ராகாதி இல்லையோ அங்கே பிரவருத்தி இருக்காது. சரி, சில இடங்கள்ல ராகாதி இல்லாத இடங்கள்ல பிரவருத்தி இருந்தாலும் அது ராகத்வேஷத்தை பூர்த்தி பண்றதுக்காக கிடையாது, அது யாதிருச்சிகம் போலதான் இருக்கும் இல்லையா? பாத்ரூம்ல பாடுறார், எந்த ராகத்தினால பாடுறார், எந்த துவேஷத்தினால பாடுறாருன்னா ஒன்றும் இல்லை, என்ன பாடுறார், அது ஒன்றும் பிரயோஜனம் கருதி அது ஒன்றும் செய்யப்படுறதில்லை, அது இயல்பா செய்யப்படுறதா. அதனால எந்த பிரவருத்தி ராகத்வேஷத்தின் அடிப்படையினால இருக்கோ அது கர்ம, அங்கே கர்மாங்கிறது இருக்கு, சம்சாரித்துவங்கிற ஐடியா இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு. எங்க ராகத்வேஷாதி பிரவருத்திக்கு ஹேத்து இல்லையோ அங்க கர்ம இல்லை.
அங்கே சேஷ்டா இருந்தாலும் அது கர்மா கிடையாது. கர்மனா திருஷ்ட அதிருஷ்ட பலனை உண்டு பண்ணி போக்தாவுக்கு அதை கொடுத்து அந்த போகத்தை சுக துக்கங்கிற போகங்களை கொடுக்கறது, அது இங்கே அது கர்மான்னு சொல்கிறோம். புண்ணிய பாப்பத்தை உண்டு பண்ணி போக்தாவுக்கு கர்த்தாவுக்கு அந்த போகத்தை கொடுத்து அதனால சுக துக்கங்கிற எண்ணத்தெல்லாம் உண்டு பண்ணுறது எது இருக்கோ அது கர்ம. அப்படி பண்ணாதது கர்மா கிடையாது. கர்மம் போல தோன்றினாலும் அது கர்ம ஆபாசம் தான் இல்லையா? கிருஷ்ணா தேர் ஓட்டினார்னா எவ்வளவு சம்பளம் கிடைச்சதுன்னா அது கர்ம ஆபாசம் தான். குதிரையில் சாட்டையை வச்சிருந்தார், உபதேசம் பண்ணினார், அவர் உபதேசம் பண்ணதும் கர்ம ஆபாசம் தான். அதுவும் கூட ஆபாசம், எல்லாமே அது ஆபாசம். அதை நம்ம சொல்கிறோம் பாதித்த அனுவிருத்தி சொல்கிறோம். கிருஷ்ணருக்கு அஜ்ஞானம் இல்லவே இல்லை, அதனால் அது பாதித்தாங்கிற கேள்வியே கிடையாது. அது என்றைக்குமே ஆபாசம் தான் கிருஷ்ணனுடைய கர்மா எல்லாம். சொல்லாரே கீதையில், என்னால் 3 உலகங்களிலும் அடைய தகுந்தது அடையப்பட வேண்டியது என்று எதுவும் இல்லை, இருந்தாலும் கர்மத்தில் நான் பிரவர்த்திக்கிறேன் என்றெல்லாம் சொல்றார். என்னை இதெல்லாம் சொல்றார். அதனால கிருஷ்ணர் ராமர் இதெல்லாம் அங்கே கர்ம ஆபாசம் மட்டும்தான். தோற்றம் செய்கிறார் பண்றார் எல்லாமே ஆபாசம் தான். ஆனா ஞானிக்கு எப்படி? ஞானம் வர்றவருக்கு முன்னாடி வரைக்கும் அது சத்தியம் நினைச்சு பண்ணி கொண்டிருந்தார். ஞான பிராப்திக்கு பின்னாடி இந்த ஞானியோட பிரவருத்தியானது அது ஆபாச மாற்றம் தானே தவிர அது கர்ம கிடையாது. கர்ம ஆபாசம் தானே தவிர கர்ம கிடையாது. போக ஆபாசம் தானே தவிர அங்கே போகமும் கிடையாது. அதனால இந்த அகர்த்திரு அபோக்திரு ஆத்ம ஞானம் இருக்கிறவருக்கு கர்ம ஆபாசம் இருக்கலாம், போக ஆபாசம் இருக்கலாம். போக ஆபாசம்னா துக்கமும் இருக்கலாம், சுகமும் இருக்கலாம், சரீர பீடா இருக்கலாம், அல்லது மிஷ்டானம் கிடைக்கலாம். அது எல்லாமே போக ஆபாசம் தானே தவிர போகம் கிடையாது. ஏன்? அங்கே போக்தா இல்லை, போக்திருத்தம் பாதிக்கப்பட்டு விட்டதுனால். ஆகையினால அங்கே மித்யா ஜானம் தான். ராகாதி இருந்தால் அங்கே அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ராகாதி இருந்தால் அங்கே அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். எங்கே ராகாதி இல்லையோ அங்கே அஜ்ஞானம் இல்லாமல் இருக்கலாம். அல்லது இப்படி சொல்லணும், எங்கே அஜ்ஞானம் இல்லையோ அங்கே ராகாதி இருக்காது. கர்ம பிரவருத்தி நிமித்தகாங்கிறது மித்யா ஜானம் தான். நான் சொல்லாருங்க, மித்யா ஜானம் தது உத்த நிமித்தம் ராகாதி தத் வசாத் பிரவருத்தே பிரவருத்தி இருப்பதா. ஆகையினாலே அது மட்டும் இல்லாமல் விஷய அப்புறம் அது பிரவருத்தி இருக்கு. அப்புறம் என்ன விஷய விசேஷ ஆலம்பனத்வாத், குறிப்பிட்ட விஷயங்களை பார்க்கிறார். எனக்கு சுகம் வேணும், சுகம் என்ன பண்ணணும்? இதம் பிராபியம், இது சுகத்தை கொடுக்கும்னு நம்பிக்கை. அப்போ இது எனக்கு சுகத்தை கொடுக்கும்னு அந்த விசேஷத்தை ஆலம்பித்து அதை சார்ந்து இது என்னால் அடையத்தக்கது, இந்த குடை எனக்கு வேணும், இந்த பாட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு, இந்த பானம் எனக்கு வேணும்னு விஷய விசேஷ ஆலம்பனாத்து. அப்புறம் என்ன பண்றார்? இதம் புரோவர்த்தி வஸ்து, என் முன்னால் இருக்கிற அந்த வஸ்துவானது புரோவர்த்தி, புரக வர்த்தத்தை புரோவர்த்தி, புரகன முன்னால்னு அர்த்தம், வர்த்தினா இருப்பது, புரோவர்த்தி முன்னால் இருக்கிற வஸ்துவானது ஹிதம், இந்த வஸ்து எனக்கு ஹிதத்தை செய்யும். ஹிதம்னா அனுகூலம். அல்லது சில வஸ்து இருக்கு, கொசு இருக்கு, இதம் அஹிதம், புரோவர்த்தி கொசு அஹிதம் அப்படின்னா பிரதிகூலம்னு அர்த்தம், எனக்கு துக்கத்தை கொடுக்கும் அர்த்தம். இதிச்ச கல்பனா மாத்திரேன, கொசு தான், அது ஹிதமும் இல்லை அஹிதமும் இல்லை. கொசுலேருந்து ஏதாவது மருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்குவார், எல்லாம் கொசுவியான்னு தேட ஆரம்பிச்சுடுவான், இல்லை வளர்க்க ஆரம்பிச்சுடுவாங்க கொசுவெல்லாம். ஏதோ இருக்குன்னு வச்சுக்குவோம், கொசுனால ஏதோ மருந்து இருக்கு வருதுன்னு வச்சுக்கோம். அப்படின்னா கொசு வளர்ப்பு பண்ணை ஆரம்பிச்சுடுவான். இருக்கட்டும், அது அதனால இந்த எந்த ஒரு வஸ்துலையும் அது ஹித்தத்தன்மையோ அகிதத்தன்மையோ வஸ்து எதுலையுமே இல்லவே இல்லை. சரீரத்திலையும் ஹித்தத்தன்மை அகிதத்தன்மை இல்லவே இல்லை. எந்த அனுபவத்திலையும் ஹித்தத்தன்மை அகிதத்தன்மை எல்லாம் இல்லை. அதனால கல்பனா மாத்திரம், அது ஹித்தம் நான் நினைக்கிறேன் எனக்கு அது வேணும், அது அகித்தம் நினைக்கிறேன் எனக்கு வேண்டாம், அவ்வளோ கல்பனா மாத்திரம் தான். இது ஈஸ்வர சிருஷ்டி இல்லையா? ஈஸ்வர சிருஷ்டியில சமமா தானே இருக்கு, ஒரே மாதிரி தானே இருக்கு. ஹிதம் அகிதம் எங்கேருந்து வந்ததுன்னு, அது ஜீவ சிருஷ்டி தான்.
ஹித புத்தி அஹித புத்தி எல்லாமே ஜீவ சிருஷ்டி தான். எல்லாம் பார்த்துக்கோங்க, ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டின்னு. இது எல்லாமே ஹித அஹித புத்தி எல்லாமே ஜீவ சிருஷ்டி தான். இது நல்லதுங்கிறான், இது கெட்டதுங்கிறான், எல்லாமே ஜீவ சிருஷ்டி. அதனால்தான் கட்டோபனிஷத்துல நச்சிகேதர் கேட்கிறார், அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத்து. எல்லாத்துக்கும் அந்நியமானது விலட்சணமானது. அதர்மாத் அந்நியத்திர மட்டும் இல்லை, தர்மாத்து அந்நியத்திர தான் அப்படின்னாரு. அட்வான்ஸ் ஒரே நேரத்தில் தர்ம அதர்மத்துக்கு அப்பாற்பட்டது. தர்மத்துக்கு அப்பாற்பட்டதுன்னா அதர்மம்னு சொல்லலாம், அதர்மத்துக்கு அப்பாற்பட்டதுன்னா தர்மம்னு கேட்கலாம். இல்லை, தர்மத்துக்கும் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது விலட்சணம். தர்மத்துக்கு உட்பட்டது ஹிதம்னு சொல்லலாம், அதர்மத்துக்கு உட்பட்டது அஹிதம்னு சொல்லலாம். இது ஹிதமும் அல்ல அஹிதமும் அல்ல, ஹேயமும் இல்லை உபாதேயமும் இல்லாதது. ஆகினாலே எப்படி என்னுடைய உண்மை நான் ஹேயமும் அல்ல உபாதேயம் அல்லவோ, அதே மாதிரிதான் இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவும் ஹேய உபாதேய வர்ஜிதம் தான். ஆத்மா மட்டும் ஹேயோபாதய வர்ஜிதம் அல்ல, நான்கிறது மட்டும் ஹேய உபாதய வர்ஜிதம் அல்ல. பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவுமே ஹேய உபாதய வர்ஜிதம் தான். அது அதனுடைய ஏன்னா அது பிரம்ம, சர்வம் பிரம்ம. அதனால புரியுறதோ புரியலையோ சரி இருக்கட்டும். பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு வஸ்துவுமே ஹேய உபாதய வர்ஜிதம் தான். ஹேயத்தன்மையும் கிடையாது, உபாதய தன்மையும் சுயமா கிடையாது. என்னுடைய அஜ்ஞானத்தினால்தான், ராகத்வேஷ வசத்தினால்தான் அது ஹேயம் உபாதயம் நான் தான் நினைச்சுக்கிறேன். ஈஸ்வரன், ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்றதே தப்பு, ஒரு நிலையிலும் தப்பு தான். அது ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்ன? அது பிரம்ம. அது ஆகினால் அது ஹேயம் பிரம்ம, பிரம்மன ஆத்மா. அது நான். அது ஆகினாலே அதில் ஹேயத்தன்மையோ உபாதயத்தன்மையோ ஒருபோதும் வரவே முடியாது. ஆகினால் அது ஹேய உபாதய புத்தியும் கூட மித்யா ஜானத்தினால்தான் வருது. இதம் பிரம்மன்னு அறியாததுனால தான் இதம் வஸ்துன்னு நினைக்கிறேன், இதம் அயம் கடகான்னு நினைக்கிறேன். இதம் பிரம்மன்னு தெரியாத பொழுது, அகம் பிரம்ம இதம் பிரம்ம தெரியாத பொழுதுதான் அயம் கடகா அயம் படகா இதம் ஹேயம் இதம் உபாதயம் எல்லாமே வருது. அதனால இது கல்பனா மாத்திரம்தான். நல்லது கெட்டது எல்லாமே கல்பனா மாத்திரம்தான். எவ்வளவு நல்லதா இருக்குனாலும் இருக்கட்டும், எவ்வளவு கெட்டதா வேணாலும் இருக்கட்டும், நான் எவ்வளவு கெட்டிக்காரன் வேணாலும் இருக்கட்டும், என்னுடைய ஹிதம் அஹிதம் அதுவும் கல்பனா தான். பரம பரம பாமரன் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய கல்பனா ஹிதம் அஹிதம் அதுவும் கல்பனா மாத்திரம்தான். மித்யாதான், மித்யா ஜானம் தான். மித்யா ஜானம் கல்பனா மாத்திரேன நிச்சய. இது ரொம்ப ஆழமானது. இது மனனம் பண்ண வேண்டிய பகுதி, மனனம் பண்ண நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய பகுதி. அப்படி பகுதி இந்த கல்பனா மாத்திரம்தான். இது நிச்சித்திய ஆக என்ன பண்றார்? ஸ்வயமேவ அப்படின்னா சாஸ்திர நிரபேட்சம், சாஸ்திரத்தை சார்ந்து அல்ல. பிரவிற்த்தி நிவர்த்தி எல்லாம் சாஸ்திரத்தை சார்ந்து அல்ல, தன்னுடைய ராகத்வேஷத்தை சார்ந்துதான் பிரவிற்த்தியோ நிவர்த்தியோ. ஆகையினால்தான் முமுட்சுத்துவம் கூட அஜ்ஞானம் தான். முமுட்சுவும் அஜ்ஞானி தான். நான் முமுட்சு, நான் ஜிக்யாசு, அஜ்ஞானி பரம அஜ்ஞானி தான். நானும் அஜ்ஞானியே தான். முமுட்சு ஞானியா போயிடுறதில்லை, அதுவும் மித்யா ஜானம் தான். ஏன்? நான் துக்கத்திலிருந்து விடுபட விரும்புகிறேன், சம்சாரத்திலிருந்து விடுபட விரும்புகிறேன். முமுட்சு அறிய விரும்புகிறேன், அறிந்து விடுபட விரும்புகிறேன். முமுட்சு நான் ஜிக்யாசு, நான் அஜ்ஞானி. ஏன்? நான் சுத்தம் பிரம்ம, நித்தியம் நித்தியம் முக்தம், நித்தியமுக்தம் பிரம்ம அகமஸ்மி, நான் விடுபட விரும்புகிறேன். அஜ்ஞானம் தானே. ஆகினால்தான் கௌடபாதாச்சாரியர் காரிக்கல முக்தக, முக்தியும் பொய்யின்ட்டார். அதாவது முக்தி அடைதல்ங்கிறது பொய்யின். ந பத்தக ந உற்பத்தி ந நிரோதக ந பத்தக ந முமுக்ஷு ந முக்தக ந மோக்ஷக ந பந்தக. அடிச்சு சொல்லிட்டார் எல்லாத்தையும். ஒரே அடி பிரம்மாஸ்திரம் போட்டு அடிச்சு சொல்லிட்டார் எல்லாத்தையும். எனக்கும் நான் முமுக்ஷு, நாங்கள்லாம் ஸ்பெஷல்னா போயா நீயும் அஜ்ஞானி தான். எப்போயா முமுக்ஷுவா? நீ ஆத்மாப்பா, நீ நித்திய முக்தகா. என்ன முமுக்ஷு வேண்டி கிடக்கு? நீ நித்திய முக்தகா. நித்திய முக்தன் எப்படி முமுக்ஷுவா இருக்க முடியும்? முமுக்ஷுன்னு சொல்லிட்டாலே நான் பத்தகன் தானே அர்த்தம். நான் பத்தக ஆகினால் முமுக்ஷுவா இருக்கேன். பத்தாத்து மோக்தம் இச்சுக்கு தானே முமுக்ஷு. அப்ப அகம் பத்தகான்னு தானே இருக்கு. அதனால அது முமுக்ஷுனால பத்தன் தான் நினைப்பு. ஆகையினால நீங்க
சாஸ்திர நிரபேட்சம் ஏவ. மோட்ச பிரவருத்தியும் கூட சாஸ்திர நிரபேட்சம்தான். மோட்ச பிரவருத்தியும் கூட ஞான அபியாசம், ஞான பிரவருத்தி, ஞான யோகங்கிறதும் கர்ம யோகங்கிறதும் எல்லாமே மித்யா ஞானத்தினால வர்றதுதான். ஆனால் விளக்கப்பட வேண்டியதா இருக்கு. அந்த பிரவருத்தி வேண்டி இருக்கு. ஆனா அந்த மித்யா ஞானத்தை விளக்கிறதுக்கான பிரவருத்தி, கர்ம பிரவருத்தி எப்படி இருக்குன்னா மித்யா ஞானத்தினால தோன்றி மித்யா ஞானத்திலேயே முடியறதா இருக்கு. மோட்ச பிரவருத்தி எப்படி இருக்கு? மித்யா ஞானத்துல ஆரம்பிச்சு சமயக் ஞான மித்யா ஞான விளக்கத்துல நிறைவு இல்லையா? அஜானத்தில் ஆரம்பிச்சு அஜான நிவர்த்தியில அது முடியறது. கர்மா எப்படி இருக்கு? அஜானத்தில் ஆரம்பிச்சு அஜானத்திலேயே முடியறது. அங்கேயே அசுபம், அங்கேயே பிள்ளையார் சுழி, அங்கேயே மங்களம், அங்கேயே பிள்ளையார் பஜன், அங்கேயே அனுமார் பஜன். அவ்வளவுதான். ஆரம்பம் அதுவே, முடிவும் அதுவே. அதான் வித்தியாசம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால மோட்ச பிரவருத்தியும் கூட மித்யா ஞானத்தை தான் அடிப்படையா உள்ளது. ஆனா அந்த பிரவருத்தி என்ன விசேஷம்? அது ஞானத்துல முடிவடைகிறதுங்கிற விசேஷம். கர்மால என்ன ஆகுதுன்னா மித்யா ஞானத்துல ஆரம்பிச்சு மித்யா ஞானத்திலேயே முடிந்து மித்யா ஞானம் தொடர்ந்து கொண்டே. அதனால ஸ்வயமேவ சாஸ்திர நிரபேட்சம். அப்ப என்ன பண்றான்? லௌகிக பிரமாண சித்தானி ஏவச்ச சாதனானி உபாதாய சாதனத்வேன உபாய உபாதாய சாதனங்களை சாதனத்தன்மையுடன் கொண்டு, இதை சாதனமாக கொண்டு என்ன பண்றான்? ஹித பிராப்தியர்த்தம் அஹித நிவர்த்தியர்த்தம் ச யதா தேஷு கர்மசு பிரவர்த்ததே யாதிருச்சிகேஷு பிரதிஷித்தேஷு ச பிரவர்த்ததே நிவர்த்ததே ச. எப்படி இதில் காணப்படுகிறதோ ததா ஏவ அதே போலவே அதிருஷ்ட அர்த்தேஷு கர்மசு காமியேஷு நித்தியேஷு ச பிரவர்த்ததே கிம். இந்த கிம் பிரவர்த்ததைக்கு அப்புறம் இருந்தால் நல்லா இருக்கும். பிரவர்த்ததே கிம். இதனால்தான் அதிருஷ்ட கர்மத்திலையும் ராகத்வேஷாதி மித்யா ஞானத்தினாலே பிரவர்த்திக்கிறானா பிரவர்த்ததே கிம் இது அர்த்தம். அது ஒரு விகல்பம். புரியுது நினைக்கிறேன் இல்லையா? சாஸ்திரம் விசாரம் புரியுது இல்லையா? லௌகிக திருஷ்ட பலத்தில் இருக்கிற கர்மத்துல மட்டும் ராகத்வேஷாதினால பிரவர்த்திக்கிறாங்கிறது காணப்படுகிறது. அதே நிமித்தத்தை கொண்டுதான், அதாவது ராகாதி நிமித்த கொண்டுதான் சாஸ்திரத்துல பிரவர்த்திக்கிறானா? சாஸ்திர கர்மத்துல காமிய கர்மத்திலையும் நித்திய கர்மங்களிலும் பிரவர்த்திக்கிறானா? அதுதான் காரணமா. அதான் காமிய நித்திய கர்ம பிரவருத்தி ஹேத்து ராகாதி ஏவவா அந்யத்வா, ராகாதிவா அந்யத்வான்னு விகல்பம். சரி, இது சித்தாந்த பட்சம். சித்தாந்தி இதுதான் சொல்றாங்க. எல்லா பிரவருத்திக்கும் ஹேத்து ராகாதி தான், மித்யா ஜானம் தான். விளக்கிறாங்க. ஏவம் சித்தாந்த ஹிருதயம் அபிதாய, சித்தாந்த ஹிருதயம் சித்தாந்த கருத்து, சித்தாந்தியின் மனசை அவருடைய கருத்தை அபிதாய சொல்லி, அபிதானம் கிருத்வா அபிதாய, அபிதா யப் அபிதாய சமா என்ன பண்றார்? பூர்வபக்ஷ ஹிருதயம் கிம்வா அந்யத் இதி. இப்போ பூர்வபக்ஷ ஹிருதயத்தை சொல்றார். அவருடைய ஐடியாவை, ஹிருதயம்னா ஹிருதயத்தில் இருக்கிற ஐடியா, அந்த ஐடியாவை சொல்றார். கிம்வா அந்யத் இதி அதை விளக்கிறார் இங்க. சாஸ்திராதி ஜனிதம் சம்யக் ஞானம் வா தத்ர பிரவருத்தி நிமித்தம் இத்யர்த்தः. இங்க அந்யத்னா என்ன? இது மித்யா ஞானம். மித்யா ஞானத்துக்கு அந்யத் என்ன? சம்யக் ஞானம். இந்த சம்யக் ஞானம் எதனால வரும்? சாஸ்திராதி ஜனிதம். சாஸ்திர ஆதி பதத்தினால பிரத்யக்ஷ எல்லாம் சொல்ல, சாஸ்திர அல்லது சாஸ்திர உபதேச சொல்லலாம். சாஸ்திர கமா உபதேச கமா விருத்த விவகார என்று சொல்லலாம். விருத்தர்கள் விவகாரம் பண்றாரு, பெரியவர்களுடைய விவகாரத்தை பார்த்து பண்றது. அம்மா நமஸ்காரம் பண்றது, குழந்தையும் பாப்பாவும் நமஸ்காரம் பண்றது, அம்மா பண்றதை பார்த்து பண்றது. நமஸ்காரம் பண்ணணும்னு தெரியாது, இது சுவாமி நமஸ்காரம் கடவுள் தோப்புக்கரணம் போகணும்னு தெரியாது. விருத்த விவகாரம் அம்மா நமஸ்காரம் பண்றதை பார்த்து இதுவும் பண்றது. அது மாதிரி விருத்த விவகாரமும் சமயக் ஞானத்துக்கு பிரமாணம். இந்த ஐதிஹ்யம்னு சொல்றோம் இல்லையா, அது ஐதிஹ்யத்துல விருத்த விவகாரங்கிறது ஐதிஹ்ய பிரமாணம்.
ஐதிக பிரமாணத்தில் வரும். இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இப்படி இருக்குன்னா இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாமளும் இப்படி பண்ணணும் ஐதிகத்தில் வரும். அப்படி சாஸ்திர ஜனிதம், சாஸ்திர ஆதி ஜனிதம், சாஸ்திர உபதேச, குரு உபதேசம் பண்றார், அப்பா உபதேசம் பண்றார், அது உபதேசத்தினாலையும் அல்லது விருத்த விவகாரத்தை பார்த்து இதனால இந்த சமயஜானம் வருது. சமயஜானம் வா தத்ர, தத்ரனா கர்மசு காமியேஷு நித்யேஷு கர்மசு தத்ர பிரவிற்த்தி நிமித்தம் கிம், கேள்வி நிமித்தம் கிம். இப்போ சமயஜானம் தான் பிரவிற்த்தி நிமித்தமா, பிரவிற்த்தி நிமித்தம் வித்யா ஜானமா சமயஜானமா? சாஸ்திர கர்மத்திலையும் பிரவிற்த்தி நிமித்தம் மித்யா ஜானமா சமயஜானமான கேள்வி. பூர்வபக்ஷி அவருடைய ஹிருதயம் என்ன? சமயஜானம். ஏன் சமயஜானம்? சாஸ்திராதி ஜனிதம். சித்தாந்தம் என்ன? அது ராகாதி நிமித்தம், ராகாதி நிமித்தம் ஆகினானது மித்யா ஜானம் தான் அப்படின்னு சித்தாந்தம். சரி, இங்கே எதுக்காக இந்த விசாரம்? ஏன் இவ்வளவு? இதம் ச இக பரீட்சத்தே, இக ச இதம் பரீட்சத்தேனா, என்னதுக்கு பரீட்சை அப்படின்னா இங்கே சந்தேகம் இருக்கதால் பரீட்சை. சந்தேகம் இருந்தால் பரீட்சை பண்ணணுமா என்ன? இல்லை, பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். பிரயோஜனம் உள்ளதா இருந்து தனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். வாழைப்பழ தோல் எங்கே கடந்தா என்ன, நமக்கு என்ன உணவு நமக்கு பிரயோஜனம் இல்லை. இல்லை, வாழைப்பழ தோல் அது என்ன வாழைப்பழம்னு உணவு ஒன்றும் என்னைக்கு போட்டது, யார் போட்டது நமக்கு ஒன்றும் விசாரங்க பண்ணுறது இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி சந்திக்தம், அத்திகாக்கார சொல்றாருங்க, சந்திக்தம் சப்பிரயோஜனம் ச விசாரம் அர்ஹதி இதி நியாயாத் சந்தேக பிரதர்சன அனந்தரம் பிரஷ்னபூர்வகம் பிரயோஜனம் தர்சயதி கிஞ்ச அத்தஹ இத்யாதினா. இங்கே ஒரு நியாயம் இருக்கு, இந்த ஒரு முறை இருக்கு. என்ன? சந்திக்தம் சப்பிரயோஜனம் ச விசாரம் அர்ஹதி. வஸ்து, ஒரு வஸ்து சந்திக்தமா இருக்கு. கண்ணாடியா மணியா, மணியா கண்ணாடியா, காச்சகவா ரத்னம் வா என்று சந்திக்தமான விஷயம். சந்திக்தமா இருந்தா மட்டும் போராது, இது சப்பிரயோஜனம். இந்த வஸ்து, அந்த விசாரமானது, அந்த வஸ்துவானது, அதை அடைதல்ங்கிறதெல்லாம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். சப்பிரயோஜனம், பிரயோஜனத்துடன் கூடினதாக இருக்கணும். சந்திக்தமா இருக்கும். சந்திக்தம் ச சப்பிரயோஜனம் ச விசாரம் அர்ஹதி. அதைத்தான் விசாரம் பண்ணணும். தேவையில்லாத விசாரம் பண்ணாதே. டோன்ட் என்கொயர் இன்டு யூஸ்லெஸ் திங்ஸ். அது ஏன் இப்படி இந்த பேப்பர்லாம் இப்படி கிடக்கு, எத்தனை நாள் அது காஞ்சி போகுமோ, அதை யார் வாழைப்பழத்தோல் கிடக்குன்னா அதை யார் வந்து பொறுக்கி போடுவாங்களோ பார்க்கலாம். நானும் 2 நாளாக பார்க்குறேன் சார், வாழைப்பழத்தோல் அங்கே கல்லைங்க எடுத்தார், ஒருத்தர் எடுக்க மாட்டேங்கிறான் சார். நீ எடுக்கிறதானப்பா, 2 நாளாக உட்காந்து பார்த்துக்கினே இருந்தேன் இல்லையா, நீ 1 நிமிஷம் எடுத்து போட்டுருக்கலாமே. 2 நாளாக நான் பார்த்துட்டே இருக்கேன், ஒருத்தனும் கிளீன், நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த வாசல்லாம் வந்து 15 நாள் ஆச்சு கூட்டி, ஒருத்தனே கூட்ட மாட்டேங்கிறான். அப்படின்னு நீ கூட்டேன், 2 நிமிஷம் கூட்டேன். ஆனால் வேலை செய்ய சோம்பேறித்தனம், வேலை சோம்பேறி, அப்புறம் சோம்பேறித்தனம் இல்லையே, தூங்க சோம்பேறித்தனம் இல்லையே, தான் விரும்பி தூங்குறாங்க, சாப்பிட சோம்பேறித்தனம், வேலை செய்கிற சோம்பேறித்தனமா. 2 நாள் உட்காந்து பார்த்துனே இருந்தேன், 5 நாள் உட்காந்து பார்த்துனே இருந்தேன். உட்காந்து பார்த்து யார் தான் பண்ணுறாங்க, யார் தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். நீ பண்ணப்பா, நீ பண்ணு, கை காலில் அவனுக்கு புரிந்து வச்சா பண்ணு. சொன்னதை உட்காந்து பார்த்துக்கலாம். இது மாதிரி வேஸ்ட் இல்லாம யார் வந்தால் என்ன பண்ணா என்னமோ இருக்குன்னா, இது பாட்டு இப்படி இருக்கு, அது பாட்டு இப்படி இருக்கு, நாட்டில் அப்படி இருக்கு, அவங்க அப்படி இருக்கு, எங்கே இப்படி இருக்கேன்னு உனக்கு புருஷார்த்த பிரயோஜனமான நீ பண்ணு போகிறோம். உனக்கு லிமிட்டடாக தான் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் லைஃப் வந்து உன்னுடைய புருஷார்த்த சித்தம்ன்றதுக்கான லைஃப் கொடுத்துருக்கு. அதுக்கான காரியத்தை பண்ணு, அதுக்கு உபயோகமாக இருக்கிறத பண்ணு, அதுக்கு அனுகூலமாக இருக்கிறத பண்ணு. அனுகூலமான காரியங்கள், அனுகூலமான விசாரங்கள், அதை பண்ணு. சப்பிரயோஜனமானதும் பண்ணு. பிரயோஜனமற்றதை பேசக்கூட மாட்டாங்க. ஏன் கேட்குறாங்க, இது என்ன கேள்வி இது,
பிரயோஜனம் இல்லாத கேள்வி அப்படின்னு அதனால தான் இல்லப்பா இது சப்பிரயோஜனம்னு. இந்த சப்பிரயோஜனம் சந்திக்தம் வெறும் சந்திக்தம் தான் இருந்தா போராது, சப்பிரயோஜனம் அர்த்தம் இல்லைன்னா அசோச்சியான் அன்வசோச்சர இந்த கதையே தான். அசோச்சியான் அன்வசோச்சர பிரஜாவாதாंश பாஷத்தை அதேதான். பண்டிதாக ந அனுசோச்சந்தி. அதில் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். பீஷ்ம செத்து போயிடுவாரே, எல்லாம் கிருப்பரை நான் அடிச்சுட்டு போறேனே, கர்ணன் துரோணரை நான் கொண்டுடுவேனோ, நாங்கள் ஜெயிப்போமோ அவங்க ஜெயிப்பாங்களோ, இல்லை பாப்பம் வந்துடுமே, எங்களுக்கு பிரத்யவாயம் வந்துடுமே என்றெல்லாம். அதில் விசாரம் மர்கதி நியாயா. இது ஒரு புக்கில் லௌகிக்க நியாய சங்கிரகன்னு ஒரு புக்கில் இதெல்லாம் இருக்கு. லௌகிக்க நியாய சங்கிரகன்னு ஒரு புக்கு கொடுத்துருக்கார் ரகுநாதர் என்ற ஆத்தர் அவர் எழுதின லௌகிக்க நியாய சங்கிரகன்னு புக்கில் இது இருக்கு. சப்பிரயோஜனம் சந்திக்தம் சப்பிரயோஜனம் விசாரமர்கதி நியாயாத். இப்போ சந்தேகத்தை சொல்லியாச்சு. என்ன சந்தேகம்? கர்ம பிரவருத்தி நிமித்தம் என்ன? சமயக் ஞானமா மித்யா ஞானமா? சந்தேகம் சொல்லியாச்சு. இப்போ உடனே இதுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணணும், இது பிரயோஜனம் உள்ளதா அந்த கேள்வி கேட்கிறார். சந்தேக பிரதர்சன அனந்தரம், அதுக்கப்புறம் பிரஷ்னபூர்வகம் கேள்வி மூலமாக பிரயோஜனம் தர்சயதி, இந்த விசாரத்துக்கு பிரயோஜனம் உள்ள விசாரம் காண்பிக்கிறார். தர்சயதி கிஞ்ச அத்தஹ இத்தியாதினா. மேற்கொண்டு கிரந்தத்தில் சம்பந்த உத்தியில மேல கிஞ்ச அத்தஹ 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 கிம், இப்படி இருக்கட்டுமே இப்படி இருக்கட்டுமே அப்படி இருக்கட்டுமே, அதனால என்னன்னு கேள்வி கேட்கிறார். கிஞ்ச அத்தஹ, அதாவது அதனால என்னப்பா, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி அர்த்தம். விடை சொல்றார். யதி ஏவம் ஸ்ருணு, இவ்வாறு உனக்கு கேள்வி இருந்தால், பிரயோஜனம் உள்ளதான்னு சந்தேகம் இருந்தால் சொல்றேன், கேள். ஸ்ருணு கேளு, ஸ்லோட்டு ஸ்ருணு. விடை சொல்றார். யதி தாவத் யதாவஸ்தித வஸ்து சம்யக் ஞானம் பிரமாணபூதம் லௌகிகம் ஆகமிகம் வா பிரவருத்தி நிமித்தம் இதி நிச்சயதே. கமா கமா போட்டுங்க. இங்க என்ன இருக்கு? நிமித்த நிச்சயான்னு இருக்கா? சரி சரி. பாட்டபேதம் நிச்சயத்தேங்கிற பாட்டபேதம். நிவத்தி சாஸ்திரஞ்ச ந அபியுபகம்யதே கமா ததா அதாஹ கர்மத்யாகினஹ பிராந்தி விஜ்ஞான மாத்ர அவஷ்டம்பாத் அலௌகிக பிரமாண உபாத்த கர்ம அனுஷ்டான தியாகித்வாச்ச அத கமா மிருகத்ருஷ்ணிகா உதக பிபாசு பிரவருத்தி நிமித்தவத் அயதாவஸ்து பிராந்தி விஜ்ஞானமேவ சர்வ பிரவருத்தி நிமித்தம் கமா ததா வர்தாமஹே வயம் அதாஹ யூயம் இதி. இதுதான் பிரயோஜனம். என்ன சொல்றார்? இந்த பிரவருத்தி நிமித்தம் சமயக் ஞானம்தான் பிரவருத்தி நிமித்தம் அப்படின்னு சொன்னால், அப்போ கர்ம பிரவருத்தி சமயக் ஞானத்தினாலதான் இருக்குன்னா அப்ப கர்மத்துல பிரவருத்தி இருக்கணும். நாங்க என்ன பண்றோம்? கர்மத்தை தியாகம் பண்றோம். கர்ம தியாகினஹா அதாக, நாங்கள் இழப்பவர்களாக இருக்கிறோம், எல்லாவற்றையும் இழந்து விடுவோம், தோற்கடிக்கப்பட்டவர்களாக. we are defeated, we are losers, we lose everything, எல்லாத்தையும் இழந்துடும். ஏன்? கர்மத்தை விட்டுடுறோம்.
கர்ம தியாகினக வயம் அதாஹா. எப்போ கர்ம பிரவருத்திக்கு நிமித்தம் சமயக் ஞானம் இருந்தா, சமயக் ஞானத்தினாலதான் கர்ம அப்படின்னு சொன்னா பிரவருத்தி ஹேத்துனா, நாங்களும் கர்மத்துல தான் பிரவருத்தி எங்களுக்கு இருக்கணும். ஆனா அதை நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்னா நாங்க வயம் அதாஹா வி லூஸ். நாங்க எல்லாரும் நிறைய உட்காந்துருக்கான் சொல்றாங்க, பாரு வீடு கட்டிட்டு இருக்கான் இவன் சொல்றான், பாரு என்ன வீடு கட்டிட்டு இருக்கான், எல்லாம் ஒரு நாள் இழப்போறதான், இப்போ மெனக்கட்டு வீடு கட்டுவானே, மெனக்கட்டு வண்டி வச்சு வாங்கி வச்சுப்பானே, இன்னும் எல்லாம் ஒரு நாள் போறதானே அப்படின்னா நீ என்ன பண்ற? இதுவும் இல்லை, நீயும் ஒரு நாள் போத்தான் போற, அவன் ஒரு நாள் போத்தான் போறான் சார் அப்படின்னு. என்னத்துக்கு சார் இதெல்லாம்? அது நீயும் ஒரு நாள் போத்தான் போற. அவனாவது போற வழியில என்னத்தையோ பண்ணிட்டு, என்னத்தையோ அனுபவிச்சுட்டு, என்னையோ புண்ணிய பாவத்தை சம்பாதிச்சு, புண்ணியத்தை பண்ணிட்டு நல்ல காரியம் சம்பாதிக்கிறான், தர்மம் பண்ணினா புண்ணியம் பண்ணிட்டு போறான். நீ என்ன பண்ணின? ஒன்றும் பண்ணாம உட்காந்துருங்க, பார் அனித்தியம் பார், நீ என்ன நீயும் போயிட போற. பின்னாடி ஒன்றும் பலம் கிடைக்காது உனக்கு, இப்பவும் ஒன்றும் கிடைக்கல, ஐகிக்கமும் ஒன்றும் கிடைக்கல, ஆமுஷ்மியும் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பண்ணல. இல்லை ஏதாவது பண்ணியிருந்தா திருஷ்ட பலம் கிடைச்சிருக்கும், அதிர்ஷ்டமும் கிடைச்சிருக்கும். ஒன்றுமே பண்ணலை, திருஷ்டம் எப்படி வரும், அதிர்ஷ்டம் எப்படி வரும்? ஒன்றும் வராது. சும்மா நான் பாட்டு உட்காந்துருக்கேன், என் வாயில தோசை விடணும் வருமாறு ஒரு இது இருக்கேன். சுத்தசிய சிங்கசிய முகே ந பிரவிசந்தி மிருகாஹா உத்தியமேனகி சித்தியந்தி காரியாணி ந மனோரத்தைகி. இல்லையா, பிரயத்தனம் தானே காரியங்கள சுபாஷித்தில் இருக்கு, ஹிதோபதேசத்தில் வருது. உத்தியமேனகி சித்தியந்தி காரியாணி, காரியங்கள்லாம் உத்தியமத்தினால்தான் வருது. நான் கேவலம் மனோரத்தை சும்மா கற்பனை பண்ணிக்கிறீங்களா வருமானார். நகி சுத்தசிய சிங்கசிய முகே பிரவிசந்தி மிருகாஹா. சிங்கம் பசிக்கிறது, சும்மா வாய்த்திறந்து இருக்குன்னு அது மிருகம்லாம் பார்த்து ஐயோ பாவம் ரொம்ப பசிக்கு சிங்கத்துக்கு நம்ம வாய்க்குள்ள போகலாம் அப்படின்னு போகுமா என்ன? அதில் நாங்கள் கர்ம பிரவருத்திக்கு சமயஞானம் தான் காரணம்னா, நாங்கள் கர்மத்தை விட்டு எல்லாத்தையும் இழந்தவர்களாக ஆகிவிட்டோம். ஈக போகங்களும் ஒன்றும் கிடையாது, ஆமுஷிக்கும் ஒன்றும் கிடையாது, மோட்சமும் ஒன்றும் வராது. கர்ம தியாகின வயம் அதாஹா போயிடும். ஏன்னா பிராந்தி விஜானத்தை என்ன அது சமயஞானமா இருக்க போக நாங்கள் அதை பிராந்தி ஜானம் நினைச்சு அது பொய் மித்யா நினைச்சு நாங்கள் விட்டுட்டோம்னா நாங்கள் இழப்பவர்கள் ஆகிவிடுவோம். எல்லாத்தையும் இழப்போம், எதையும் பெறவும் மாட்டோம், இருப்பதும் போகும். அது மட்டும் இல்லை, அலௌகிக பிரமாண உபாட்ட கர்ம அனுஷ்டான தியாகித்தார். வேத பிரமாணம் சொன்னதை நாங்கள் அனுஷ்டானம் பண்ணாதனால பயம் ஐகிகமும் கிடையாது, ஆமுஷ்டிகமும் கிடையாது உங்களுக்கு. ஆனால் இதற்கு மாறாக கர்ம நிமித்த ஹேத்து நித்யா ஞானம் இருந்ததுன்னா கர்ம தியாகினக வயம் வர்தாமகே, நாங்கள் வளர்வோம். நாங்கள் வென்றவர்களாகிறோம், நாங்கள் வளர்வோம், ஜெயிப்போம், வெல்வோம். அதாவது என்ன, புருஷார்த்தங்களை நாங்கள் அடைகிறோம். ஹதாஹாஸ்த யூயம், நீங்கள் தோற்றவர்களாக இழந்தவர்களாக ஆகிறோம். இதுதான் பிரயோஜனம். அதாவது கர்ம பிரவருத்திக்கு ஹேத்து சமயக் ஞானம்னா அப்படின்னு இருந்தது. இது சந்திக்தமாக தானே இருக்கு. இப்போ கர்ம பிரவருத்திக்கு ஹேத்து சமயக் ஞானமா மித்யா ஜானமா ஹேத்து? அப்போ சமயக் ஞானம் தான் பிரவருத்தி ஹேத்துன்னு சொன்னா நாங்கள் இழந்து வருகிறோம், அது எங்களுக்கு இஷ்டம் அல்ல. நாங்கள் தோற்பது, நாங்கள் இழப்பது எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஆகினால் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களும் உங்கள் கட்சிக்கு வந்துடணும். சமயக் ஞானம் தான் கர்ம பிரவருத்தி ஹேத்துன்னு உங்கள் கட்சிக்கு நாங்களும் வரணும். அதுதான் எங்களுக்கு கெட்டிக்காரத்தான், அதுதான் புத்திசாலித்தான். வெறுமனே போலியான ஒரு ஞானத்தை பிடிச்சு கொண்டு கட்டமா நாங்கள் இழக்கிறத விட எங்கள் பொய் ஞானத்தை துறந்து விட்டு உங்கள் மெய் ஞானத்தின் வழியில் கர்மத்தை பண்ணி நாங்கள் புருஷார்த்தத்தை அடையிறதான் எங்களுக்கு நன்மை, அது எங்களுக்கு பிரயோஜனம். அதற்கு மாறா நித்யா ஞானம் தான் கர்ம பிரவருத்தி ஹேத்துன்னு சொன்னா, கர்மத்தையே பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க சம்சாரத்தையே நீங்கள் அடைந்து கொண்டே இருப்பீர்கள், உங்களுக்கு ஹானி. அது உங்களுக்கு இஷ்டம் அல்ல, ரைட்டா? அது உங்களுக்கு இஷ்டம் கிடையாது. உங்களுக்கு அனிஷ்டத்தையும் நான் விரும்பலை, நீங்களும் விரும்ப மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு அனிஷ்டம் நடக்கக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும், கர்ம பிரவருத்தி ஹேத்து நித்யா ஞானம் தாங்கிறத நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையா? கர்ம பிரவருத்தி ஹேத்து சமயக் ஞானம்னா எங்களுக்கு நஷ்டம், அதை நாங்கள் விடணும்.
கர்ம பிரவருத்தி ஹேத்து மித்யா ஞானம் தான் சொன்னா அதை பண்ற நீங்க உங்களுக்கு நஷ்டம், அதை நீங்க விடணும், உங்களுக்கு பிரயோஜனம். அதனால யாரோ ஒருத்தருக்கு எனக்கோ உனக்கோ பிரயோஜனம் இருக்கு, இந்த விசாரத்தினால பிரயோஜனம் இருக்கு. அதனால இது பிரயோஜனம் இல்லாத விசாரம் இல்லை. இது உனக்கு எனக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இல்லையா. பொதுவா ஜனமானது மித்யா ஞானம் தான் கர்ம பிரவருத்தி ஏற்றுனா அது சனைகி உடனடியாக விடாட்டாலும் கூட கர்ம யோகம்ங்கிறதையாவது கை கொள்ளணும், அப்புறம் ஞான யோகம் வரணும். அதன் மூலமா அந்த ஜனமானது பரமஸ்ரேயத்தை அடையும், இல்லைன்னா அது இழப்பை இழந்து போகும். ஆகையினால ஜனத்துக்கு பிரயோஜனம் இருக்கு இல்லையா. இல்ல சமய ஞானம் தான் பிரவருத்தி கேட்கும்னா ஜனத்துக்கு கர்மத்தை பண்றதா நல்லது, கர்மத்தை விடக்கூடாது இல்லையா. கர்மியா இருக்கிறதா நல்லது, கர்மத்தை விடக்கூடாது. அப்பவும் அதுக்கு பிரயோஜனம் இருக்கு. இந்த விசாரம் பிரயோஜனம் உள்ளது, புருஷார்த்த பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்றாரு. அதனால இந்த விசாரம் அர்த்தம் உள்ளது. ரொம்ப அழகான ஒரு 2 வாக்கியத்துல ரொம்ப அழகான ஒரு சொல்றாரு. நல்லது, இது நாளை தொடரும், சாயங்காலம் தொடரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.